என்னோட பேரு சில்பா. நான், என்னோட அம்மா, அப்பா 3 பேருமே ஒரு பெரிய கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு வந்தோம். எனக்கு அப்போ 22 வயசு இருக்கும். படிச்சு முடிச்சிட்டு வீட்ல சும்மா தான் இருந்தேன். 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு என்னோட அப்பா முடிவு பண்ணியிருந்தாரு. இதுக்கிடையில என்னோட அம்மாவும் அப்பாவும் சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அங்கே எங்களுக்கு விவசாயம் எல்லாம் இருக்குது. அத போய் 2 நாள் தங்கி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பினார்கள். அப்போ எங்க வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். அது கிராமம். அப்படியால பக்கத்துல நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும். அதனால வீட்ல தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆனா 2 நாள் கழிச்சு என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வரவே இல்ல. அதுக்கு மாறா ஒரு மோசமான செய்தி தான் எனக்கு வந்து சேர்ந்தது. அம்மாவும் அப்பாவும் ஊரிலிருந்து கிளம்பி வரும்போது ஒரு விபத்துல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு என்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிகஸ் மார்சரிக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. என்னால அவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க கூட முடியல. பயந்து அழுதுகிட்டே வெளியில ஓடி வந்துட்டேன். அப்புறம் என்னோட வாழ்க்கை அன்னையிலிருந்து தனிமையாதான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எனக்கு பொழுதுபோக்கு அவங்களோட நினைவுதான். இதுல எனக்கு இன்னும் கல்யாணம் வேற ஆகல. இனிமே எனக்கு யாரு மாப்பிள்ள பாப்பாங்க? என்னோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் அப்படினால சொந்தக்காரங்களும் யாருமே கிடையாது. அதனால என்ன பண்றது? உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆகணும். மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தனிமையா நானும் வாழ ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைய ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட வீட்டை சுற்றி ஒரே பூந்தோட்டமா இருக்கும். நான் அதிகமா அந்த பூந்தோட்டத்தில் வேலை பார்ப்பேன். பூக்களை பறிச்சு கட்டிக்கிட்டு போய் கோயில்ல சாமிக்கு கொடுப்பேன். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூந்தோட்டத்தில் உட்கார்ந்து பூக்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் என்னோட பொழுது போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெரியவர் அங்கே வந்து உட்கார்ந்தார். அவரை பார்க்க ரொம்ப பாவமாயிடுச்சு. உடனே வீட்டுக்குள்ள போயிருந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்தேன். அவரும் வேக வேகமா அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டார். அப்ப எந்த அளவுக்கு அவர் பசியா இருந்திருப்பாருன்னு பாருங்க. அப்படி அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அந்த நாள் முழுக்க அவர் அதே இடத்தில் தான் இருந்தார். என்னோட தோட்டத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நடப்பார். அப்புறம் அதே இடத்துல போய் திரும்பவும் உட்கார்ந்துக்குவார். என்னால இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவரை பார்க்கவும் ரொம்ப பாவமா இருந்தது. என்ன மாதிரியே இன்னொருத்தரை பாக்குறேன்னு நினைச்சதாலதான் எனக்கு அந்த மனசே வரல. மேலும் அவர் தோட்டத்துல சும்மா இல்லாமல் அங்கிருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் எனக்கு பறிச்சு கொடுப்பார். அந்த தோட்டத்தில் இருந்த எல்லா செடிகளுக்கும் அவர்தான் தண்ணியும் பாய்ச்சுவார். 2-3 நாள் அவர் அந்த தோட்டத்திலேயே தங்கி அங்கேயே அவர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனா அவருக்கு நான் வெளியில கொண்டு போய் தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பயங்கரமா மழை பெய்தது. நான் அப்போ வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே சமயம் அவர் அந்த தோட்டத்தில் தான் இருந்தார். நான் வெளியில வந்து பார்க்கும்போது அவர் நனையாம இருக்க முடியாம நனைஞ்சுகிட்டு இருந்தார். அத பார்க்க எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. அதனால அந்த பெரியவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல தங்க வச்சேன். நீங்க இங்க இருங்க, வெளியில பயங்கரமா மழை பெய்யுது. உங்களுக்கு வேற யாருமே கிடையாது, எனக்கும் யாருமே கிடையாது. இந்த வீட்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். இப்ப நீங்களும் இந்த வீட்லயே தங்குங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அன்னையிலிருந்து அவரும் சந்தோஷமா என்னோட அந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சார். அவருக்கும் என்னோட சேர்ந்து இந்த வீட்ல வாழ்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல. அன்னைக்குதான் அவரோட முகத்தில நான் சிரிப்பையும் பார்த்தேன். இப்படியே கொஞ்ச நாள் என்னோட வாழ்க்கை நிம்மதியா ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாம் இப்ப இல்ல. தனியா இருக்கோமே, அம்மா அப்பா இல்லையேன்னு இருந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. குறிப்பு: உங்களோட டெக்ஸ்டின் இறுதியில் சில பகுதிகள் மீண்டும் ரிப்பீட் ஆகியிருந்தது. அதை நீக்கிவிட்டு கதையை தொடர்ச்சியா இணைத்து பங்க்சுவேட் பண்ணிருக்கேன். கதை இன்னும் முழுமையா முடியல போல இருக்கு. தொடர்ச்சி இருந்தா சொல்லுங்க, அதையும் பங்க்சுவேட் பண்ணிடுறேன். அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே போச்சு. அந்த பெரியவரோட பேரு ராமு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அவருக்கு வயசு 60க்கு மேல இருக்கும். அவரும் ஒரு கிராமத்துல தான் வாழ்ந்திருக்கார். மனைவி இறந்து போய் பிள்ளைகள் எல்லாம் நகரத்துக்கு போயிட்டாங்க. யாரும் அவரை கவனிக்க மாட்டேங்கிறதால தனியா அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. நானும் அவரும் இப்ப ஒரே வீட்டுல இருந்தோம். நான் சமைப்பேன், அவர் தோட்டத்தை பாத்துக்குவார். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், பேசுவோம். முதல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஊர்ல யாராவது என்ன சொல்லுவாங்கன்னு பயமா இருந்தது. ஒரு இளம் பொண்ணு, ஒரு வயசான ஆள் ஒரே வீட்டுல இருக்கோன்னு பேச்சு வருமோன்னு. ஆனா ராமு அங்கிள் ரொம்ப நல்ல மனுஷர். எப்பவும் என்னை மரியாதையா நடத்துவார். என்னை சில்பா மகளேன்னு கூப்பிடுவார்.
அவரோட பேச்சு, அனுபவ கதைகள்லாம் கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரை அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அவரு சிரிச்சுக்கிட்டே, மகளே, நீ எனக்கு ஒரு மகளா வந்திருக்கேன்னு சொல்லுவார். இப்படியே எங்க 2 பேரோட உறவு அப்பா மகள் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு இழந்த அம்மா அப்பாவோட இடத்த கொஞ்சம் நிரப்புற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு என்னோட பாசமும் கிடைச்சது. ஒரு நாள் காலையில தோட்டத்துல வேலை பார்க்கும்போது ராமு அங்கிள் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டார். நான் பயந்து போய் ஓடி வந்து அவரை தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். டாக்டரை கூப்பிட்டு பார்க்க வச்சேன். டாக்டர் சொன்னார், வயசான காலம், ரத்த அழுத்தம் கொஞ்சம் ஏறி இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, யாராவது பக்கத்துல இருக்கணும்னு. அன்னையிலிருந்து நான் அவரை இன்னும் அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சேன். மாத்திரை கொடுப்பேன், சாப்பாடு சரியா சாப்பிட வைப்பேன். இரவுல அவரு தூங்குற அறைக்கு பக்கத்துல தான் நானும் படுப்பேன். ஏதாவது ஆனா உடனே எழுந்துக்கலான்னு. ராமு அங்கிளும் என்ன ரொம்ப பாசமா பாப்பார். சில்பா, நீ இல்லைன்னா நான் எப்போவோ செத்து போயிருப்பேன்னு சொல்லுவார். நாட்கள் போக போக எங்க வீடு முழுக்க சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பிடுச்சு. தோட்டம் இன்னும் அழகா வளர்ந்துச்சு. பூக்கள் ஏராளமா பூத்துக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் எங்க வீட்டு பூந்தோட்டத்தை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சிலர் வந்து பூ வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் பணமும் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராமு அங்கிள் என்கிட்ட சொன்னார், சில்பா மகளே, நீ இன்னும் இள வயசு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு அப்புறம் நீ தனியா ஆகிடக்கூடாது. யாராவது நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அங்கிள், இப்போ உங்களோடு இருக்கிறது போதும், கல்யாணம் எல்லாம் பிற்காலத்துல பாத்துக்கலாம். ஆனா அவர் விடல. ஊர்ல இருக்கிற சில நல்லவர்கள் கிட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி வச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல பையன் பத்தி பேச்சு வந்துச்சு. அவன் பேரு அரவிந்த். நகரத்துல வேலை பாக்குறவன். நல்ல குடும்பம். அவங்க அம்மா அப்பா வந்து என்ன பார்க்க வந்தாங்க. முதல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ராமு அங்கிள் இல்லாம என்னால வாழ முடியுமான்னு. ஆனா அவரே சொன்னாரு, மகளே, போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன், உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. அரவிந்த் ரொம்ப நல்லவன். என்னோட கதையெல்லாம் கேட்டு என்னை முழுசா ஏத்துக்கிட்டான். ராமு அங்கிளையும் தன்னோட அப்பாவா ஏத்துக்கிட்டான். கல்யாண நாள் வந்துச்சு. வீடு முழுக்க பூக்களால அலங்காரம் பண்ணியிருந்தோம். ராமு அங்கிள் என்னை கண்ணீரோடு ஆசீர்வாதம் பண்ணினார். சில்பா, நீ எனக்கு கொடுத்த சந்தோஷத்துக்கு நான் எப்பவும் நன்றி கடன் பட்டிருப்பேன்னு சொன்னார். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அரவிந்தும் நகரத்துக்கு போயிட்டோம். ஆனா வாரம் ஊருக்கு வந்து ராமு அங்கிளை பாத்துக்கிட்டு இருந்தோம். அவர் எங்க வீட்லயே சந்தோஷமா இருந்தார். தோட்டத்தை பாத்துக்கிட்டு பூக்களோடு பேசிக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, பொண்ணு. அவளுக்கு ராமுன்னு பேர் வச்சோம், ராமு அங்கிளோட நினைவா. அவர் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்ப நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் அதை தாண்டி சந்தோஷம் கிடைக்கும்னு தெரியும். ராமு அங்கிள் எனக்கு அதை கத்து கொடுத்தார். ஒரு தனிமையான பொண்ணு, ஒரு தனிமையான பெரியவர், 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமா ஆகிட்டோம். அதுதான் வாழ்க்கையோட அழகு. காலங்கள் ஓடின. எங்க மகள் ராமுவுக்கு வயசு 5 ஆகிடுச்சு. அவள் ரொம்ப சுட்டி. ராமு அங்கிளோட தோட்டத்துல ஓடி ஆடி விளையாடுவா. பூக்களை பறிச்சு அங்கிளுக்கு மாலை கட்டி கொடுப்பா. ராமு அங்கிள் அவளை தூக்கி வச்சு என் கொள்ளு பேத்தின்னு செல்லமா கொஞ்சுவார். அவர் முகத்துல எப்பவும் சிரிப்பு மட்டும்தான் தெரியும். வயசு 75 ஆகியும் அவரோட உடம்பு இன்னும் திடமா இருந்துச்சு. தோட்ட வேலை நடையெல்லாம் தவறாம பார்ப்பார். நானும் அரவிந்தும் நகரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒவ்வொரு வார இறுதியிலையும் ஊருக்கு வந்துடுவோம். வீடு வந்ததும் ராமு அங்கிள் காத்துக்கிட்டு நிப்பார். ராமு பேத்தி ஓடி போய் அவர் காலை புடிச்சுக்குவா. அந்த காட்சிய பாக்குறதே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரு நாள் அரவிந்த் என்கிட்ட சொன்னா, சில்பா, நான் வேலையில ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன். ஆனா அது வெளிநாட்டு டிரான்ஸ்பர். அமெரிக்காவுக்கு போகணும், 2 வருஷம் இருக்கும். நான் திடுக்கிட்டு போனேன். அங்கிளை இங்கே தனியா விட்டுட்டு போக முடியுமா? அவரு உடம்பும் இப்ப வயசான காலம். அரவிந்த் சிரிச்சான். நானும் அதை தான் யோசிச்சேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம், அங்கிளையும் கூட்டிக்கிட்டு. நான் சந்தோஷத்துல அழுதுட்டேன். ராமு அங்கிள் கிட்ட சொன்னோம். முதல்ல அவர் மறுத்தார். நான் இந்த ஊரை விட்டு எங்கே போறது? இந்த தோட்டம், இந்த மண்ணெல்லாம் எனக்கு உயிர் மாதிரி. ஆனா ராமு பேத்தி அவர் காலை புடிச்சுக்கிட்டு, தாத்தா நீயும் வா, நாம எல்லாரும் சேர்ந்துருப்போம்னு அழுதா. அங்கிள் மனசு உருகிடுச்சு. சரி மகளே, உங்களோடு வந்துடுறேன்ட்டுன்னு சொன்னார். அமெரிக்காவுக்கு வந்தோம். புதிய இடம், புதிய வாழ்க்கை. முதல்ல ராமு அங்கிளுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. குளிர், உணவு, மொழி எல்லாம் வேற மாதிரி. ஆனா நான் அவருக்கு இந்திய சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். அரவிந்த் அவரை வெளியில அழைச்சுக்கிட்டு போவான். பூங்கா, கோவில் எல்லாம் காட்டுவான். கொஞ்ச நாள் கழிச்சு அங்கிள் ஒரு
சின்ன தோட்டம் ஆரம்பிச்சார். எங்க வீட்டு பின்பக்கம் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அங்கே ரோஜா, மல்லி, சம்பங்கி எல்லாம் நட்டார். அமெரிக்க மண்ணிலையும் அவர் கைப்பட்டதும் பூக்கள் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. அக்கம்பக்கத்து அமெரிக்கர்கள்லாம் வந்து இந்த பூக்கள் எப்படி இவ்வளவு அழகா வளருதுன்னு கேட்பாங்க. அங்கிள் சிரிச்சுக்கிட்டே, இது எங்க ஊர் மண் மாதிரி இல்லைன்னாலும் பாசம் இருந்தா போதும்னு சொல்லுவார். ராமு பேத்தி அமெரிக்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா. ஆனா வீட்டுக்கு வந்ததும் தாத்தா கிட்ட தமிழ் பாடம் கத்துக்குவா. அங்கிள் அவளுக்கு ராமாயணம், மகாபாரதம் கதைகள் சொல்லுவார். அவள் கண் பலபலன்னு வச்சுக்கிட்டு கேப்பா. 2 வருஷம் முடிஞ்சு நாங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்தோம். ராமு அங்கிள் மறுபடியும் எங்க ஊரு வீட்டுக்கு வந்ததும் கண்ணீர் வடிச்சார். இந்த மண்ணு வாசனை தான் எனக்கு உயிர்னு சொன்னார். தோட்டம் இன்னும் அழகா இருந்துச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்ப ராமு அங்கிளுக்கு வயசு 80 ஆகிடுச்சு. உடம்பு கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா மனசு இன்னும் இளமையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து தோட்டத்துக்கு போவார். பூக்களோடு பேசுவார். நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுவார். நானும் அரவிந்தும் இப்ப ஊரிலேயே செட்டில் ஆகிட்டோம். நகர வேலையை விட்டுட்டு இங்கேயே ஒரு சின்ன பூந்தோட்ட நர்சரி ஆரம்பிச்சோம். ராமு அங்கிளோட ஆசீர்வாதத்தோடு நல்லா ஓடுது. ராமு பேத்தி இப்ப 10ம் வகுப்பு படிக்குது. அவளும் தாத்தா கிட்டேயே இருந்து அவரை கவனிச்சுக்குது. ஒரு நாள் இரவு ராமு அங்கிள் என்னை கூப்பிட்டார். சில்பா மகளே, எனக்கு நேரம் சீக்கிரமே வந்துடும் போல இருக்கு. நீ எனக்கு செய்ததெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நீ எனக்கு ஒரு மகளா வந்து என் வாழ்க்கையை முழுமையாக்கினேன். நான் அழுதுகிட்டே, அங்கிள் நீங்க தான் எனக்கெல்லாம். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன். 2 மாசம் கழிச்சு ஒரு அமாவாசை இரவு ராமு அங்கிள் அமைதியா தூங்குற மாதிரி போயிட்டார். அவர் கையில ஒரு ரோஜா பூ இருந்துச்சு. முகத்துல சிரிப்பு. அவர் போனது எங்களுக்கு தெரியவே 2 மணி நேரம் ஆச்சு. ஊர் முழுக்க அழுதுச்சு. அவரை எங்க தோட்டத்து பக்கத்துல தான் அடக்கம் பண்ணோம். அவர் விருப்பப்படி. இப்ப அந்த இடத்துல ஒரு ரோஜா செடி நட்டியிருக்கோம். அது எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்கு. ராமு அங்கிள் போனாலும் அவர் எங்களோடு இருக்கார். பூக்களோடு, காற்றோடு, எங்க நினைவுகளோடு. வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் நல்ல மனசு இருந்தா நல்ல மனுஷங்க கிடைப்பாங்க. அவங்களோடு வாழ்க்கை அழகாகிடும். இப்ப நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கேன். ராமு அங்கிள் கொடுத்த பாடம் என் மனசுல எப்பவும் இருக்கு. தனிமைன்னு ஒண்ணு இல்ல. நாம மத்தவங்களுக்கு கை கொடுத்தா அவங்களும் நமக்கு கை கொடுப்பாங்க. அதுதான் வாழ்க்கையோட ரகசியம். இப்போது பல வருஷங்கள் ஓடிட்டு போச்சு. ராமு அங்கிள் போனது இன்னும் என் மனசுல பசுமையா இருக்கு. அவர் அடக்கம் பண்ணின இடத்துல இருக்கிற ரோஜா செடி இன்னும் ஆண்டு முழுக்க பூத்துக்கிட்டே இருக்கு. காற்று வீசும் போதெல்லாம் அந்த பூக்களோட வாசனை எனக்கு அங்களோட நினைவு கொண்டு வந்துடும். எங்க மகள் ராமு இப்ப பெரிய பொண்ணு ஆகிட்டா. அவளுக்கு வயசு 18. காலேஜ்ல பூக்கள், தோட்டக்கலை படிக்குது. அவ தாத்தாவோட கைவண்ணத்தை தான் பெற்றிருக்கா. எங்க நர்சரிய இப்ப அவதான் மெயினாக பாத்துக்குது. நானும் அரவிந்தும் இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நர்சரி நல்லா ஓடுது. ஊருக்குள்ளேயே ஃபேமஸ் ஆகிடுச்சு. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லாம் ஆர்டர் வருது. பூக்கள் மட்டும் இல்ல, செடி கொடிகள், ஆர்கானிக் உரம் எல்லாம் விக்கிறோம். ராமு அங்கிள் சொன்ன மாதிரி பாசமா பார்த்தா செடியும் நம்ம விட்டு போகாதுன்னு அந்த கோட்பாட்டை தான் எங்க பிசினஸோட அடிப்படையா வச்சிருக்கோம். ஒரு நாள் ராமு எங்க மகள் என்கிட்ட வந்து சொன்னா, அம்மா நான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். நம்ம நர்சரியில ஒரு சின்ன பகுதியை ராமு அங்கிள் மெமோரியல் கார்டன் ஆக்கலாம். அங்கே ஊர்ல இருக்கிற ஓர்பன் குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் வந்து உட்காரலாம். பூக்களோடு நேரம் செலவு பண்ணலாம். அவங்களுக்கு தோட்டக்கலை சொல்லி கொடுக்கலாம். யாரும் தனிமைப்படாம இருக்கலாம். நான் கண்ணு கலங்கிட்டேன். ராமு, இது உன் தாத்தாவோட கனவு மாதிரியே இருக்கு. அவர் எப்பவும் சொல்லுவாரு, ஒரு பூச்செடி கூட தனியா வளர முடியாது. யாராவது பார்த்து தண்ணி ஊத்தி பாசம் காட்டணும்னு. நீ சொல்றது அந்த கனவை நிஜமாக்குற மாதிரி. அரவிந்து சம்மதிச்சான். உடனே வேலையை ஆரம்பிச்சோம். நர்சரியோட ஒரு பகுதியை தனியா அழகுபடுத்தினோம். சின்ன பெஞ்சுகள், நிழல் கொடுக்கிற மரங்கள், வண்ண வண்ண பூக்கள், ஒரு சின்ன குளம் கூட வச்சோம். நடுவுல ராமு அங்களோட ஒரு சின்ன சிலை. அவர் உட்கார்ந்து பூக்களோடு பேசுற மாதிரி செஞ்சோம். திறப்பு விழாவுக்கு ஊர் பெரிய மனுஷங்கெல்லாம் வந்தாங்க. பத்திரிகைக்காரங்க வந்து போட்டோ எடுத்தாங்க. ராமு பேசினா. அவளோட குரல் தெளிவா, உறுதியா இருந்துச்சு. என் தாத்தா ராமு அங்கிள் ஒரு தனிமையான மனுஷர். என் அம்மா சில்பாவும் தனிமையா இருந்தா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமா ஆனாங்க. அதே மாதிரி இந்த கார்டனும் யாருக்கும் தனிமை இல்லாம பாத்துக்கும். இங்கே வாரவங்க எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கலாம், சிரிக்கலாம், பூக்களோடு நேரம் செலவழிக்கலாம். இது என் தாத்தாவுக்கு நான் கொடுக்கற மரியாதை. அன்னைக்கு நான் ரொம்ப அழுத சந்தோஷத்துல. அந்த மெமோரியல் கார்டன் திறந்து 1 வருஷம் கூட ஆகல.
ஆனா ஏற்கனவே பெரிய மாற்றம் தெரியுது. ஊர்ல இருக்கிற வயசான அத்தை பாட்டி எல்லாம் காலையில வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆர்பன் ஹோம்ல இருக்கிற குழந்தைங்க வாரம் வந்து தோட்ட வேலை பார்ப்பாங்க. ராமு அவங்களுக்கு பூக்கள் பத்தி சொல்லி கொடுப்பா. சில குழந்தைங்க அக்கான்னு கூப்பிடுது. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்தார். வயசு 70க்கு மேல இருக்கும். தனியா உட்கார்ந்து ராமு அங்கிளோட சிலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ராமு போய் பேசினா. அவர் சொன்னார், நானும் என் மனைவியை இழந்து தனியா இருக்கேன். பிள்ளைங்க எல்லாம் வெளிநாடு. இங்கே வந்ததும் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. உங்க தாத்தா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துல இருந்திருக்காருன்னு நினைச்சேன். நம்பிக்கையா இருக்கு. ராமு என்கிட்ட வந்து அதை சொன்னப்போ நான் சிரிச்சேன். பாரு ராமு, உன் தாத்தா இன்னும் உயிரோட இருக்கார். அவர் கனவு நிறைவேறிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வயசு 45 ஆகிடுச்சு. உடம்பு நல்லா இருக்கு. அரவிந்த் இன்னும் என்ன அதே பாசத்தோடு பாத்துக்கிறான். ராமு காலேஜ் முடிச்சதும் நர்சரிய முழுசா எடுத்துக்க போறா. அவளுக்கு ஒரு நல்ல பையன் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவளும் சம்மதிச்சா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான். சில சமயம் இரவுல தோட்டத்துல உட்காந்து நிலாவை பாப்பேன். ராமு அங்கிளோட சிலை பக்கத்துல ஒரு பெஞ்ச் இருக்கு. அங்கே உட்காந்து பேசுவேன். அங்கிள், பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லா நடக்குது. உங்க பேத்தி உங்க வழியில போறா. நாங்களா சந்தோஷமா இருக்கோம். நீங்க கொடுத்த பாசம் இன்னும் எங்க கூட இருக்கு. காற்று வீசும், ரோஜா பூக்கள் ஆடும். எனக்கு தோன்றும் அங்கிள் சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் மாதிரி தான். சில சமயம் மழை பெய்யும், சில சமயம் வெயில் அடிக்கும். செடி கொஞ்சம் காய்ந்து போன மாதிரி தெரியும். ஆனா சரியான நேரத்துல தண்ணி ஊத்தி பாசம் காட்டினா மறுபடியும் பூ பூத்தரும். நாம தனியா இல்ல, யாராவது ஒருத்தர் நமக்காக இருப்பாங்க. நாமும் யாருக்காவது இருக்கணும். இது ராமு அங்கிள் எனக்கு கத்து கொடுத்த பாடம். இது என் மகளுக்கு நான் கத்து கொடுக்கிற பாடம். இது எங்க குடும்பத்தோட பாரம்பரியம். இப்போது எங்க வீடு பூக்களால நிரம்பி இருக்கு, சிரிப்பால நிரம்பி இருக்கு, நிம்மதியால நிரம்பி இருக்கு. ராமு அங்கிள் எங்க ஊர் மண்ணோடு ஒன்றி போனாலும் அவர் விட்டு சென்ற அன்பு இன்னும் பூத்துக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை தொடருது, பூக்கள் மாதிரி அழகா வாசனையோடு. இன்னும் பல வருஷங்கள் உருண்டோடிட்டு போச்சு. இப்போ எனக்கு வயசு 60ஐ தாண்டிட்டு. உடம்பு கொஞ்சம் தளர்ந்தாலும் மனசு இன்னும் பூந்தோட்டத்துலதான் சஞ்சரிக்குது. அரவிந்த் இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டார். 2 பேரும் காலையில எழுந்ததும் தோட்டத்துக்கு போய் உட்காருவோம். பூக்களோடு பேசுவோம், பழைய நினைவுகளை பகிர்ந்துக்குவோம். ராமு அங்கிளோட சிலை இன்னும் அதே இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கு. அவர் கண்கள் எப்பவும் சிரிப்பது மாதிரி தான் தெரியுது. எங்க மகள் ராமு இவ ஒரு பெரிய பொண்ணா, பொறுப்பான பெண்மணியா ஆகிட்டா. அவளுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவள் கணவன் விக்ரம் ரொம்ப நல்லவன். அவனும் தோட்டக்கலையில ஆர்வம் உள்ளவன். 2 பேரும் சேர்ந்து எங்க நர்சரிய இன்னும் பெருசாக்கிட்டாங்க. இப்போ ஆன்லைன்லயும் ஆர்டர் எடுக்கிறாங்க. இந்தியா முழுக்க பூக்கள் செடிகள் போயிட்டு இருக்கு. ராமு ஸ்கார்டன்னு பிராண்ட் பேர் வச்சிருக்காங்க. அது கேட்டாலே எனக்கு பெருமையா இருக்கும். ராமு அங்கிள் மெமோரியல் கார்டன் இப்போ ஊரோட ஒரு முக்கியமான இடமா மாறிட்டு. ஸ்கூல் குழந்தைங்க டூர் அழைச்சிக்கிட்டு வருவாங்க. ஆசிரியர்கள் தோட்டக்கலை பாடம் நடத்துவாங்க. வயசானவங்க ஒரு கிளப் மாதிரி உருவாக்கிட்டாங்க. வாரத்துல 2 நாள் வந்து பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க. சிலர் தங்களோட பழைய கதைகளை சொல்லுவாங்க. ஆர்பன் குழந்தைங்க இப்போ தவறாம வாராந்திரி வந்து வேலை பார்ப்பாங்க. சிலர் இங்கே தோட்டக்கலை கத்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டாங்க. ஒரு நாள் ராமு என்கிட்ட வந்து சொன்னா, அம்மா, நான் ஒரு புது பிளான் போடுறேன். இந்த மெமோரியல் கார்டுன்னு ஒரு ட்ரஸ்டா மாத்தி அதை இன்னும் பெருசாக்கணும். ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆர்பன் ஹோமோடு டைப் பண்ணி அவங்களுக்கு இங்கேயே ஒரு சின்ன ஹாஸ்டல் மாதிரி வசதி பண்ணலாம். அவங்க இங்கேயே தங்கி தோட்ட வேலை பார்க்கலாம், படிக்கலாம். அவங்களுக்கு ஒரு குடும்பம் மாதிரி உணர்வு கொடுக்கலாம். நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ராமு, இது ரொம்ப பெரிய கனவு. ஆனா உன்னால முடியும். உன் தாத்தாவோட ஆசீர்வாதம் உன் கூட இருக்கு. அரவிந்தும் சப்போர்ட் பண்ணினார். ஊர்க்காரங்கெல்லாம் உதவி பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ராமு அங்கிள் ட்ரஸ்ட் உருவாச்சு. அரசாங்கத்துல ரெஜிஸ்டர் பண்ணி டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சாங்க. பல பெரிய மனுஷங்க வந்து உதவி பண்ணாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிடம் கூட எழும்பிட்டு இருக்கு. ஆர்பன் குழந்தைங்க அங்கே தங்குறாங்க, படிக்கிறாங்க, தோட்ட வேலை பாக்குறாங்க. சிலர் இப்போ நர்சரியில வேலைக்கும் வந்துட்டாங்க. எங்க பேரன் அர்ஜுன் பேத்தி அனன்யா ரொம்ப சுட்டி. அர்ஜுனுக்கு வயசு 12, அனன்யாவுக்கு 9. 2 பேரும் பள்ளி முடிஞ்சதும் நேரா மெமோரியல் கார்டனுக்கு ஓடி வருவாங்க. ஆர்பன் குழந்தைங்களோடு விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அர்ஜுன் சொல்வான், பாட்டி, நான் பெரியவனானதும் இந்த ட்ரஸ்ட நான் பார்த்துக்குவேன். அனன்யா சிரிச்சுக்கிட்டே நானும் சேர்ந்துன்னு சொல்லுவா.
சில சமயம் நான் தனியா உட்கார்ந்து யோசிப்பேன், என் வாழ்க்கை எப்படி திரும்பியது? அம்மா அப்பாவை இழந்து தனிமையா அழுத எனக்கு ஒரு அனாதை பெரியவர் வந்தார். அவர் எனக்கு அப்பா ஆனார். அவர் போன பிறகு அவர் கொடுத்த அன்பு ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிறைய பேருக்கு நிழல் கொடுக்குது. இது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஒரு நாள் காலையில நான் தோட்டத்துல உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு ஒரு பழைய நினைவு வந்தது.